குட் ஈவினிங் ஆல். ஸோ நாங்கள் இந்த ரெக்கார்டிங்கில் பார்க்க போகிறது ரிசர்ச் மெத்தாலஜி லெவல் 5 ரிசர்ச் மெத்தாலஜி சப்ஜெக்டுன்ற வந்து பாஸ் பேப்பர்ஸ் ஃபைனல் பாஸ் பேப்பர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரிசர்ச் மெத்தாலஜியை பொறுத்தளவில் வந்து எல்லா சப்ஜெக்டும் A to Z எல்லா செஷன்ஸ் அண்ட் தியரிஸையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியாச்சு. அண்ட் நெட் எக்ஸாம் வந்து ஃபுல்லாக பாஸ் பேப்பர்ஸ் டிஸ்கஷன் எல்லாம் செஞ்சு தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபைனல் எக்ஸாம். ஸோ அப்போ அந்த ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் செய்யும் பொழுது இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி படிப்பிச்ச விஷயங்கள் தான். ஸோ நான் உங்களுக்கு இது எப்படி பேப்பர்ஸை வந்து செஞ்சு கொண்டு செய்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ நான் அகெயின் A to Z வந்து இந்த தியரிஸ் எல்லாம் அகெயின் நான் ரிப்பீட்டட் பண்ணி இது தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி நான் சொல்கிறது வந்து எனக்கு டைம் அநியாயம். பிகாஸ் என்ன சொன்னால் நான் இது எல்லாமே வந்து தெளிவாக ஒரு ரிசர்ச் மெத்தாலஜி வந்து எப்படி எங்கே ஸ்டார்ட் எங்கே எண்டுன்னு சொல்லி ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமோ, அது இல்லாமல் ப்ராக்டிகல்ஸாக என்னென்ன விஷயங்களை வந்து அப்ளை பண்ண முடியுமோ, ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபேமிலியரான எக்ஸாம்பிள்ஸ் என்ன மாதிரின்னு எல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக புரிய வச்சு தான் இருக்கிறேன். ஓகே. ஸோ இதில் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த பாஸ் பேப்பர்ஸ் ரெக்கார்டிங்ஸ் டிஸ்கஷனில் வந்து என்ன சொல்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஸோ எப்படி நீங்கள் இந்த எக்ஸாம்ல வந்து இந்த பாஸ் பேப்பர்ஸ்க்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போறீங்கன்னு சொல்லி தான் இதுல நாங்க டிஸ்கஷன் பண்ண போறோம். ஓகே சரி. அப்ப முதலாவது பாருங்க, 1 minute. Introduction. Answer any 4 questions. All questions carry equal marks. அப்ப 4 கொஸ்டினுக்கு சம்டைம்ஸ் ரிசர்ச் மெத்தாலஜி பேப்பர் எடுத்துக்கொண்டா ஃபைனல் எக்ஸாம் வந்து 3 ஹவர் பேப்பர். சம்டைம்ஸ் வந்து 20 மார்க்ஸ் படி வந்தா 5 கொஸ்டின் செய்ய வேண்டி வரும். 25 மார்க்ஸ் படி வந்தா 4 கொஸ்டின் செய்ய வேண்டி வரும். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கொஸ்டினுக்கு வந்து எவ்வளவு மார்க்ஸ் அலோகேட்டட் பண்ணியிருக்காங்களோ அந்த மார்க்ஸ் அலோகேஷனுக்கு வந்து செய்யுங்க. அடுத்தது வந்து பேப்பர் செய்யும் பொழுது இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு வந்து ஃபேமிலியரா, அதாவது வந்து முடியுமான மட்டும் சிம்பிள் டேர்ம்ஸை வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம்பிள் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுகள் செஞ்சாலே வந்து பேப்பர்ல நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட A+A எடுக்கலாம். ஓகே. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, நான் இந்த மெத்தட்ல தான் படித்தேன், ஸோ இந்த மெத்தட்ல தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். ஸோ அதை ஒழுங்கா நீங்க முறையா வந்து அந்த ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, பாருங்க. Answer any 4 questions. All questions carry equal marks. Assumes that you are working as an assistant human resource manager in a reputed private bank in Sri Lanka. அப்ப எசன்ஸ் பண்ணிக்க சொல்றாங்க. எடுகோலா அதாவது ஒரு கருதுகோளை உருவாக்க சொல்றாங்க. நீங்க வந்து மனிதவள முகாமைத்துவத்துல வந்து ஒரு வங்கி ஒன்றுல மனிதவள முகாமையாளரா இருக்கீங்க. At present, your division is planning to conduct the research study on the factors influencing on work stress of executive level employee. ஓகே. ஸோ சில விஷயங்கள் வந்து நான் எக்ஸாம் பேப்பர்ல வந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஹைலைட் ஆகுனா அதை கண்டிப்பா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அண்டர்லைன் பண்ணி கொள்ளணும். இப்ப பாருங்க, இங்க சொல்லியிருக்காங்க இந்த டிவிஷன், அதாவது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ்ல வந்து அந்த டிவிஷன் தற்பொழுது அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் யூனிட்ல இருக்கிற பகுதியில வந்து அவங்க ஒரு பிளான், ஒரு திட்டம் ஒன்று உருவாக்கி இருக்காங்க, ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்யறதுக்கு. ஸோ அவங்களோட பண்ணி
ஓகே. ஸோ அப்ப இதோட மெயின் ஹெட்டிங் அதாவது எந்த ஒரு ரிசர்ச்‌க்கு வந்து ஒரு டைட்டில் ஒண்ணு இருக்கும் தானே! ரிசர்ச்‌க்கு வந்து நாங்க டைட்டில் வந்து எப்படி டைட்டில் வைக்கணும், என்ன மாரியான டைட்டில் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நாங்க ரெக்கார்டிங்ல பார்த்துருக்கிறோம். அப்ப இந்த ரிசர்ச்‌க்கான டைட்டில் பாருங்க. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆன் வொர்க் ஸ்ட்ரெஸ் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி. அப்ப இதுதான் அந்த ரிசர்ச்சின் டைட்டில். அதாவது வந்து எக்ஸிகியூட்டிவ் எம்ப்ளாயி லெவல்ல இருக்கிற பணியாளர்கள்ட வந்து பணியாளர்களின் ஆ என்ன சொல்றது? ஸ்ட்ரெஸ். அதாவது வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி சொன்னா என்னது? 1 மினிட்.
சாரி. ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரை வந்து உங்களை கருது சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு திட்டம் ஒன்று முன்வைக்கிறாங்க, ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளும்னு சொல்லி. அந்த ஆய்வுன்ற தலையங்கம் என்னதுன்னு சொன்னால், ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் ஆன் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி. அதாவது வந்து எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயிட வந்து எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயிட வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்க்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி ஆராயிறது தான் அந்த ஆராய்ச்சியின் மெயின். அப்ப அந்த ஆராய்ச்சியின் நோக்கம் என்னது, அதாவது வந்து எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கான ரீசன்ஸ் என்னது, ஃபேக்டர்ஸ் காரணிகள் என்ன, அதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் ஆன் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி. ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பந்தி ஒன்று கொடுத்துட்டு அந்த பந்தியில இருந்து ஒரு டைட்டில் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க, அதாவது ரிசர்ச் டைட்டில் ஒன்று. அப்போ நீங்க இந்த ரிசர்ச் டைட்டில் வந்து இந்த மாதிரி சிம்பிளா இருந்தா ஓகே, ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆன் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி, ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் இன் XY கம்பெனி. அந்த மாதிரி நீங்க அந்த என்ன சொல்றது, அந்த வேர்டை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளணும் டைட்டிலுக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த நிறுவனத்தின வந்து டைட்டில் வந்து என்னது, ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆன் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி, the sample unit of executive level employee that are branch level on the bank. அப்ப இங்க சாம்பிள் யூனிட் நாங்க சொன்னோம், ரிசர்ச்ல வந்து மொத்த மக்கள் தொகையில வந்து ஒரு குறித்த ஒரு மாதிரியை தெரிவு செய்யறது தான் வந்து சாம்பிள்னு சொல்லி சொன்னோம். அதை தான் அப்ப இங்க சாம்பிள் யூனிட்டா எதை எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி, அதாவது பேங்க்ல இருக்கிற பிரான்ச்சஸ்ல வந்து பிரான்ச் லெவல் உள்ள எம்ப்ளாயிஸை தான் வந்து சாம்பிள் லெவலா எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த ரிசர்ச்சை வந்து செய்யறாங்கன்னு சொல்லுவோம், எட்டோபிஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு கொழும்பு பிரான்ச்னா கொழும்பு பிரான்ச்ல ஒரு 10 பேர், கோல் பிரான்ச்னா கோல் பிரான்ச்ல ஒரு 10 பேர். அப்ப அதுதான் சாம்பிள் யூனிட். This study is conducted the initial step of the gathering information on project designing, training and program strategy, manage the adverse effect stress of the employee. சரியா? ஸோ அப்போ இந்த ஸ்டடி வந்து மெயினாக வந்து என்ன, இனிஷியல் ஸ்டெப். இந்த ரிசர்ச் இப்போ நாங்கள் ஒரு ரிசர்ச் செஞ்ச பிறகு ஒரு நோக்கம் இருக்கணும், சரியா? அப்படி இல்லாட்டி ஒரு ரிசர்ச் செஞ்சதுக்கான ஒரு பயன் ஒன்று இருக்கணும். அப்போ இந்த ரிசர்ச் செஞ்சதுக்கான பயன் வந்து என்னதுன்னு சொல்லி என்ன இந்த ரிசர்ச்ல வந்து இவங்க அடைய போற பயன்னு சொல்லி சொன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க எம்ப்ளாயி அடையாளம் கண்டு அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கேம்ப் ஒன்று, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று கண்டென்ட் பண்றது தான் வந்து இவங்களோட மெயின் ஒரு ஒப்ஜெக்டிவா இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இங்க முதலாவது கொஸ்டின் கேட்குங்க, ரைட் த அப்ரோப்ரியேட்டட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் தி ஸ்டடி. அப்போ நாங்கள் படிச்சிருக்கோம் ப்ராப்ளம், சரியா? ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து நாங்க எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து எப்படி உருவாகுது, ஒரு பிரச்சனைக்கான அடிப்படை தீர்வுக்கானத்தான் வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, ரிசர்ச் வந்து நாங்க செய்யறோம். ஒரு ப்ராப்ளத்துக்கு தீர்வு காணத்தான் நாங்க ரிசர்ச் ஒன்று செய்யறோம். அப்ப நாங்க அந்த ப்ராப்ளத்தை வந்து இங்க மெயினா அந்த ரிசர்ச்ல வந்து அடையாளம் கண்டு கொள்ளணும். அப்ப இங்க என்ன மெயினா ப்ராப்ளம் இருக்கு, அதாவது வந்து எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கு, அதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து அதிகமா காணப்படுகின்ற காரணிகளை வந்து கண்டறிகிறது தான் இந்த ஆய்வுண்ட வந்து இந்த ஆய்வு வந்து என்னத்தை அடையாளம் கண்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, ப்ராப்ளமா பிரச்சனையா வந்து பேங்க்ல ஒர்க் பண்ற எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி வந்து ஒர்க்ல வந்து அதிக அளவு ஸ்ட்ரெஸ் அடைகிறாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லி நீங்க ஒரு 4 மார்க்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு 2 லைன்ல கொடுத்தாலே ஓகே. ஓகே. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து நீங்க அங்கே அப்ளை பண்ணணும். அடுத்தது டிராப் த 3 ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ். நாங்க படிச்சிருக்கோம் ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ்னு சொன்னா நோக்கம். இந்த நோக்கங்கள் வந்து நாங்க படிச்சிருக்கோம், மெயின் நோக்கமும் இருக்கும், அடுத்தது சப் ஆப்ஜெக்டிவும் இருக்கும். ஓகே. அப்ப நாங்க இங்க மெயின் நோக்கத்தை நாங்க போடலாம், to design the training program on strategic to manage of the adverse effect the stress for the employee. அப்ப மெயினா எங்களோட ஆப்ஜெக்டிவ் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அடையாளம் காணப்பட்ட அந்த எம்ப்ளாயிஸை வந்து, அதாவது என்ன சொல்றது, ஸ்ட்ரெஸ்ஸா ஏற்படக்கூடிய ஃபேக்டர்ஸை வந்து அடையாளம் காண்றது மட்டும் இல்லாம வந்து நாங்க வந்து அந்த அடையாளம் கண்ட எம்ப்ளாய்க்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று வைக்கிறது தான் அதோட நோக்கம். இன்னொரு விஷயம் நாங்க காணலாம், டு ஐடென்டிஃபை த
which factors is most impact on the work stress. அதாவது வந்து நாங்க அடுத்த objective என்னதுன்னு சொல்லி சொன்னா இந்த work stressக்கு வந்து முக்கியமா எந்த காரணி வந்து தாக்கம் செலுத்துதுன்னு சொல்லி பார்க்கிறதும் ஒரு நோக்கமா இருக்கும். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் காணலாம், to satisfaction of the employee employee satisfaction, அதாவது to motivate in the employee satisfaction. அதாவது என்ன சொல்றோம்னா நாங்க இந்த ஒப்ஜெக்டிவ் இப்ப நாங்க ஒரு எம்ப்ளாயிட்ட வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்னென்ன ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி அடையாளம் கண்ட பிறகு எம்ப்ளாய்க்கு சரியான முறையில வந்து நாங்க அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கக்குள்ள வந்து எம்ப்ளாயி என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து சாட்டிஸ்பிகேஷன் அடைவாங்க. அப்ப இந்த ரிசர்ச் மூலமா வந்து நாங்க அந்த ஒப்ஜெக்டிவை வந்து அடைஞ்சு கொள்ள முடியும். ஸோ அதுதான் வந்து டிராப் த 3 ரிசர்ச் ஒப்ஜெக்டிவ். ஓகேயா? சரி, அடுத்தது பாருங்க, suggest and justify appropriate sampling technique of proposed study. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ரிசர்ச்ல வந்து டெக்னிக், அதாவது வந்து மிகவும் பொருத்தமான மாதிரி டெக்னிக் என்னதுன்னு சொல்லி எங்களுக்கு இங்க வந்து ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னதுன்னு சொல்லி சொன்னா சாம்பிள் யூனிட் இஸ் எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி அட் த பிரான்ச் லெவல் ஆஃப் த பேங்க். அப்ப அந்த விஷயத்தை வந்து அப்படியே இங்க எழுதுங்க. எழுதிட்டு ஸோ நாங்க வந்து எந்த டெக்னிக் நாங்க இப்ப சாம்பிளிங் படிச்சிருக்கோம் வந்து ரெண்டம் சாம்பிளிங் அண்ட் நான் ரெண்டம் சாம்பிளிங். சரியா? அப்ப ரெண்டம் சாம்பிளிங் நான் ரெண்டம் சாம்பிளிங்ல வந்து மிகவும் பொருத்தமான ஒரு டெக்னிக்கை வந்து நாங்க இதுல சொல்லி அந்த டெக்னிக்கை நாங்க ஏன் இதுக்கு வந்து இன்க்ளூட் பண்றோம்னு சொல்லி சொன்னா ஓகே. ஓகே, sampling technique. ஓகே, நான் இப்ப இது சொல்ல மாட்டேன். இப்ப சாம்பிள்னா என்னது அந்த மாதிரி எல்லாம் ஸோ எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப நான் டிரெக்டா வந்து ஆன்சர்ஸ்க்கு தான் நான் போறேன். ஓகே, பாருங்க. 5 main technique use for the probability sampling. நாங்க சாம்பிள் எடுத்துக்கொண்டா probability and non probability ரெண்டு படிச்சோம். அப்ப probabilityலே வந்து அந்த probability கீழே வர்றது தான் டெக்னிக், இந்த non probability கீழே வர்றது தான் மத்த டெக்னிக். அப்ப பாருங்க, இந்த probabilityக்கு கீழே வர டெக்னிக் வந்து சிம்பிள் ரெண்டம், சிஸ்டமேட்டிக், ஸ்டார்ஃபைட் ரெண்டம், கிளஸ்டர் அண்ட் மல்டி ஸ்டேஜ். ஸோ அப்ப இதுல ஏதாவது ஒன்றை வந்து பொருத்தமானது வந்து நாங்க அந்த ரிசர்ச்க்கு வந்து சாம்பிள் டெக்னிக் வந்து முடிக்கலாம். அப்ப நாங்க அந்த சாம்பிள் டெக்னிக்கை சொல்ல முன்னுக்கு நாங்க சொல்லணும் இது வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிள்ல பொருந்தக்கூடியதா நான் ப்ராபபிலிட்டி சாம்பிள்ல பொருந்தக்கூடியதான்னு சொல்லி. ஓகேயா? அப்ப பார்ப்போம். நான் இப்ப அதுக்கு ஓகே, இதுக்கு மிகவும் பொருத்தமானது வந்து கிளஸ்டர் சாம்பிளிங். ஏன்னா கிளஸ்டர் சாம்பிளிங் சொல்லி சொல்றேன்னு சொல்லி சொன்னா இட் இஸ் வே டு randomly select participation when they are geographically spread out. Cluster sampling usually analyze the particular population which the sample consists of more than 5 elements. For example, city, family, university. அப்ப இங்க வந்து என்ன சொல்லலாம், அதாவது இங்க பிரான்ச் தான் எடுத்திருக்காங்க. அதாவது கிளஸ்டர் சாம்பிளிங் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு குறித்த பிரிவினரை அடையாளம் கண்டு புவியியல் ரீதியா வந்து நாங்க புவியியல் ரீதியா அடையாளம் காணலாம்னு சொல்லி சொல்றோம். இட்ஸ் randomly select the participant when other geographically spread out. அதாவது வந்து பறந்து காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல வந்து நாங்க புவியியல் ரீதியா வந்து ஒவ்வொரு கொழும்புல இவ்வளவு பேர் எடுக்கிறோம், வெள்ளவத்தையில இவ்வளவு, மாத்தறையில இவ்வளவு, கோல்ல இவ்வளவு. ஸோ கிளஸ்டர் சாம்பிளிங் யூஸ்வலி அனலைஸ் பர்டிகுலர் பாப்புலேஷன். அப்ப நாங்க இது வந்து பர்டிகுலர் பாப்புலேஷனை தான் எடுக்கிறாங்க. அதாவது வந்து சீனியர் எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயில இருக்காங்க. ஸோ பிரான்ச் லெவல்ல த சாம்பிள் கன்சிஸ்ட் மோர் தென் 5 எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்க இப்போ பிரான்ச் தானே இப்போ இங்கே சிட்டியா எடுக்கலாம், ஃபேமிலி, யூனிவர்சிட்டி. ஸோ அப்போ நாங்கள் வந்து பிரான்ச்சை வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறோம். த கிளஸ்டர் ஆர் தென் செலக்டட் த டிவைடிங் த கிரேட்டர் பாப்புலேஷன் இன்டு த வேரியஸ் ஸ்மாலர் செக்ஷன். அதாவது வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்க ஸ்மால் செக்ஷன்ஸ், அதாவது வந்து பறந்து காணப்படக்குள்ள மொத்த பாப்புலேஷன்ஸ்ல வந்து எங்களுக்கு வந்து வேரியஸ் ஸ்மாலர் செக்ஷன் எங்களுக்கு வந்து மிகவும் தேவையான, அதாவது பிரான்ச் எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி வந்து பிரான்ச் லெவல்ல இருக்கவங்க. அப்ப எவ்வளவு ஈஸியா அடையாளம் காணலாம். அதுதான் கிளஸ்டர் சாம்பிளிங். அதை கொடுத்த பிறகு இந்த கிளஸ்டர் சாம்பிளிங் எது கீழே வருது, நாங்க கிளஸ்டர் சாம்பிளிங் படிச்சது வந்து இந்த மெயின், அதாவது ப்ராபபிலிட்டி சாம்பிள் கீழே. அப்ப நாங்க சொல்லணும் இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிள் கீழே வந்து இந்த கிளஸ்டர் சாம்பிளிங் டெக்னிக் தான் ரொம்ப சூட்டபிள் ஆனதுன்னு சொல்லி சொல்றோம். அது மட்டும் இல்லாம
நாங்க அந்த சூட்டபிள் ஆகுற இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வரைபடம் கொடுத்து அந்த வரைபடத்துல கல்ச்சரல் சாம்பிளிங் வந்து அடையாளம் காட்டுங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து விளங்கும், ஓகே இவங்க வந்து ரிசர்ச் ஃபுல்லா. அப்ப நாங்க வரைபடம் ஒண்ணு இருக்கக்குள்ள இதெல்லாம் சிம்பிளா எங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரியான கொஸ்டின்ஸுங்க. டிரெக்டா இப்படி ஒரு வரைபடம் வரையறதுல எந்த எங்களுக்கு மிஸ்டேக்கும் வராது. ஓகே. ஸோ வரைபடமும் வரைய தெரியும் தானே. ஸோ அதையும் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை. இப்ப நான் வந்து இவ்வளவுதான். இவ்வளவுதான் வரைபடம். ஓகே. ஸோ நான் வரைபடமும் வரைய சொல்லிக் கொடுத்தாச்சு. ஸோ கிளஸ்டர் சாம்பிளிங் கொண்டு சொல்லி சொல்லலாம். சரியா? அடுத்தது வந்து வேணா பாருங்க. அடுத்தது நாங்க இப்ப இதை நாங்க என்ன சொல்லணும், இதை நாங்க ஏன் இப்ப அவங்க எங்கிட்ட கொஸ்டின் ஒண்ணு கேட்டிருக்காங்க பாருங்க. ஜஸ்டிஃபை. அப்ப ஜஸ்டிஃபை பண்ணணும். நாங்க சஜெஸ்ட் பண்றோம் இந்த கிளஸ்டர் சாம்பிளிங்ல என்ன சொல்றது, இந்த ப்ராபபிலிட்டியில வர கிளஸ்டர் சாம்பிளிங் டெக்னிக் தான் சூட்டபிள்னு சொல்லி. ஸோ அது சூட்டபிள் ஆகுறதுக்காக நான் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு சொன்னா நாங்க ஃபீவர் ரிசோர்சஸ் சின்ஸ் கிளஸ்டர் சாம்பிளிங் செலக்டட் ஒன்லி சர்டன் குரூப் ஃப்ரம் த என்டையர் பாப்புலேஷன். அப்ப நாங்க சர்டன் குரூப், அப்ப பாருங்க என்டையர் மொத்த பாப்புலேஷன்ல வந்து நாங்க ஒரு சர்டன் குரூப் தான். அப்ப அந்த பிரான்ச் லெவல்ல இருக்கிற executive level employee. The method required the fewer resource of the sampling process. ஸோ இதுக்காக வந்து எங்களுக்கு வந்து ரிசோர்ஸ், அதாவது வளங்கள் வந்து அதிக அளவு தேவைப்படாது. ஒரு சொற்ப அளவுல வளங்கள் இருந்தால் ஓகே, அதுதான் அட்வான்டேஜ். மோர் பீசபிள், the division the entire population into the homogeneous group increase the feasibility of the sampling. அதாவது வந்து இதுல நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து என்டையர் பாப்புலேஷன்ல வந்து எங்களுக்கு ஹோமோஜீனியஸ்னா ஒத்த தன்மை வந்த குழுவினரை வந்து எங்களுக்கு அடையாளம் கண்டு சரியான முறையில வந்து எங்களுக்கு மாதிரியை எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? நீங்க இங்க டிஸ்அட்வான்டேஜ் வந்து அங்க கொடுக்கணும்னு சொல்லி தேவையில்லைன்னு சொன்னா நீங்க இதுதான் செலக்ட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க இந்த அட்வான்டேஜை மட்டும் கொடுத்தாலே ஓகே. சரியா? ஓகே. இங்க மோஸ்ட் சூட்டபிளானது தான் நான் சொல்றேன். உங்களுக்கு அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த இப்ப நீங்க பாருங்க. இந்த இதுல வந்து நான் ரேண்டம் சாம்பிளிங் எடுத்துக்கொண்டா, இப்ப நான் ரேண்டம் சாம்பிளிங்ல வந்து நாங்க இந்த கோட்டா சாம்பிளிங் மெத்தட் எடுக்கலாம். சரியா? இப்ப இங்க ஏதாவது ஒண்ணு தான் கேட்டிருக்காங்க. நான் இந்த கோட்டா சாம்பிளிங் சொல்றேன். The selection of member in the sampling technique occurs basic of the free set standard. In the case, the sample formed on basic specific attribute, the created sample will the same attribute of the found in the total population. அதாவது வந்து சேம் attributes. அப்ப சேம் attributesனா ஒத்த தன்மையான பண்புகளை கொண்டவங்கன்னு சொல்லி சொல்றது. இப்ப பாருங்க இங்க எடுத்துருக்கீங்க உதாரணத்துக்கு கோட்டா சாம்பிளிங் இதுல வந்து மேல் above 50. அப்ப நாங்க இங்க வந்து எங்க ரிசர்ச் பேஸ் பண்ணி என்ன எடுக்கிறோம், பிரான்ச் எக்ஸிகூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி. ஸோ அப்ப இது வந்து நன் ரேண்டம் சாம்பிளிங்ல வந்து நன் ரேண்டத்துல வந்து என்ன சொல்றது, ஸோ நன் ப்ராபபிலிட்டியில வர கோட்டா சாம்பிளிங் மெத்தடும் வந்து இந்த ரிசர்ச்க்கு பொருத்தம். இட் இஸ் த எக்ஸ்ட்ரீமலி குயிக் மெத்தட் ஆஃப் கலெக்டிங் சாம்பிள். அப்ப நாங்க இதையும் சொல்லலாம், இது வந்து இலகுவா உடனடியா வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னா தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும், அதாவது மாதிரிகளை பெற்றுக்கொள்ள முடியும். Quota sampling, there are 4 types of the star-fied sample which selection on the case within the star entire non-random. அதாவது வந்து இந்த ஸ்டார் ஓகே, அதாவது இந்த ஸ்டார் ஃபைட் மாதிரியே தான் வந்து இந்த கோட்டா சாம்பிளிங் வந்து இந்த கோட்டா சாம்பிளிங்னு சொல்லி சொல்றது வந்து சேம்னு சொல்லி கொஞ்சம் சொல்றாங்க. ஓகே, அப்ப இது ரெண்டுமே தான் அங்கன பொருந்தக்கூடியதா இருக்கு. ஓகேயா? சரி, அடுத்தது பாருங்க. A reputed toy seller has identified the trend of increasing in customer preference of the locality manufactured toy after the COVID pandemic. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு ரிப்யூட்டட்னு சொல்லி சொன்னா நல்ல பிரபலமான நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு டாய், அதாவது விளையாட்டு பொம்மை, விளையாட்டு கார், விளையாட்டு பொருட்கள் சாமான்கள் வந்து விற்கிற ஒரு விற்பனையாளர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா,
உள்நாட்டு உற்பத்திகள்ல வந்து அதிக அளவு வந்து விற்பனையின் தாக்கம், உள்நாட்டு உற்பத்திகளுக்கு வந்து விற்பனைக்கான அதிக அளவு கேள்வி ஏற்பட்டிருக்கு இந்த கோவிட் பேண்டமிக்கு பிறகு, அதாவது COVID-19க்கு பிறகு. The stores is the compares the many important display, அதாவது வந்து வெளிநாட்டு உற்பத்தி பொருட்களும் காணப்படுது. such as சீனா, இந்தியா, வியட்நாம் அண்ட் யுனைடெட் கிங்டம், UK அந்த வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸும் வந்து அவங்க ஸ்டோர்ஸ்ல வந்து காணப்படுது. It is observed that before making the purchase decision, many customer compare the quality. அப்ப அதாவது வந்து அவர் ஒப்சர்வ் பண்ணியிருக்காரு. அது ஒப்சர்வ்னு சொன்னா என்னது, ஒரு என்ன சொல்றது, ஒப்சர்வேஷன் செய்யறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்சர்வேஷன் செஞ்சிருக்கிறாரு எப்படின்னு சொன்னா, டிசிஷன், அதாவது பர்ச்சேஸ் டிசிஷன் வந்து அவங்களோட கொள்வனவு தீர்மானம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, மெனி கஸ்டமர் கம்பேர் த குவாலிட்டி. அப்ப அவரோட மக்களோட கொள்வனவு தீர்மானம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அதிகளவான வாடிக்கையாளர்கள் வந்து பாக்குறாங்க அந்த பொருளோட தரம். அடுத்தது எண்ட் பிரைஸ், விலை, பிரைஸ் ஆஃப் த இம்போர்ட்டட் ப்ராடக்ட் with the locally manufactured product. அப்ப பாருங்க, மெயினா வந்து இம்போர்ட்ஸ் ப்ராடக்ட் வித் த லோக்கலி மேனுஃபேக்சர் ப்ராடக்ட், அதாவது வந்து என்ன சொல்றது, உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய வந்து பொருளோட தரம் மற்றும் விலையை அதிக அளவு கவனத்தில் கொள்றாங்க கொள்வனவு செய்யும் பொழுது. ப்ராடக்ட் ஃபார் சம் சரியா? சோ அப்ப கொள்வனவு தீர்மானத்தை மேற்கொள்ளும் பொழுது பொருளின் தரம் மற்றும் விலையில வந்து அதிக அளவு அக்கறை செலுத்துறாங்கன்னு சொல்றாங்க. Further, some customers suggest to have a more locally manufactured item. அப்ப சில கஸ்டமர்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, என்னதான் அந்த கடையில வந்து வெளிநாட்டு உற்பத்திகள் காணப்பட்டாலுமே சில வாடிக்கையாளர்கள் வந்து இந்த என்ன சொல்றது, உள்நாட்டு உற்பத்திகள்லையும் வந்து அவங்க வந்து வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. Therefore, the company wanted to investigate the customer purchase intention of important to affect the COVID pandemic. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப கஸ்டமர் கம்பெனி தெரிஞ்சு கொள்ளணும், ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு ஆய்வு ஒன்று நடத்துறாங்கன்னா, கஸ்டமர் பர்ச்சேஸ் இன்டென்ஷன், அதாவது வாடிக்கையாளர்கிட்ட கொள்வனவு தீர்மானம் வந்து இம்போர்ட் டோய் ஆஃப்டர் த கோவிட் பேண்டமிக், அதாவது கோவிட் தொற்றுக்கு பிறகு வாடிக்கையாளர் கொள்வனவு தீர்மானம் எவ்வாறு காணப்படுதுன்னு ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்யணும்னு அவங்க சொல்றாங்க. அப்ப பாருங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது உண்மையாலுமே 2022 பேப்பர், உண்மையாலுமே ஈஸியான பேப்பர் ஒண்ணு. சரியா? பாருங்க, the difference between the inductive research and deductive research. Okay, inductive research and deductive research. Okay, நாங்க இண்டக்டிவ் ரிசர்ச், டிடக்டிவ் ரிசர்ச்லாம் சொல்லுவாங்க. முதல்ல நான் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே இந்த விஷயங்கள்லாம் படிச்சது தான். இண்டக்டிவ் ரிசர்ச்னா என்ன, டிடக்டிவ் ரிசர்ச்னா என்னதுன்னு சொல்லி. ஓகே, சரி. அப்ப நாங்க முதலாவது இந்த இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ்னு சொன்னா என்னதுன்னு பார்ப்போம். பாருங்க, ஓகே, டிடக்டிவ்னு சொன்னா, for some research project you will use the literature to help to identify theory and ideas that you will tested using data. அதாவது சரளமா நீங்க டிடக்டிவ் அண்ட் இன்டிடக்டிவ்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, டிடக்டிவ்னு சொன்னாலே வந்து டிடக்ட் பண்றதுன்னு சொன்னது குறைச்சு கொண்டு வருது.
சரியா? இன்டிடக்டிவ்னு சொல்லி சொன்னா அதுக்கு எதிர்மறையானது. அதாவது டிடக்டிவ்னு சொல்லி சொன்னா இந்த ஆராய்ச்சியில வந்து இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து ஆல்ரெடி தீர்வு கண்டிருப்பாங்க. நாங்க அந்த தீர்வுகளை வச்சுக்கொண்டு எங்கட பிரச்சனைக்கு வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா அத பொருத்தி பார்க்கிறோம். எங்கட பிரச்சனைக்கும் இதே தீர்வுகள் வந்து வழிகாட்டுமா, இதே தீர்வுகள் வந்து சிறந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு வழிவகுக்குமான்னு சொல்லி அதுதான் டிடக்டிவ். அதாவது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், அதாவது ஏற்கனவே வந்து இப்ப நியூட்டன் விதியை எடுத்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே நியூட்டன் விதியை அறிமுகப்படுத்தியாச்சு. ஏதாவது ஏற்கனவே ஆல்ரெடி அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயம், ஆல்ரெடி வந்து ஐடென்டிஃபை பண்ண விஷயம். இது இப்ப நியூட்டன் விதினா இந்த 3 விதி, நியூட்டன் 3 விதிகள் இருக்கு. அதே மாரி வந்து வாடிக்கையாளர் திருப்தி ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள்லாம் எங்களுக்கு தெரியும். சரியா? சந்தைப்படுத்தல் கலவைனா எங்களுக்கு என்னதுன்னு சொல்லி தெரியும். மார்க்கெட்டிங் மிக்ஸ்னா. ஸோ அப்படி எங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரியும். அப்ப இது வந்து டிடக்டிவ்னு சொல்லி சொல்லுது. For some research project, you will use the literature to help you identify theories and ideas that you tested using data. அதாவது வந்து ஆல்ரெடி அந்த பிரச்சனை ஆல்ரெடி எல்லாமே எங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். அத வந்து எங்கட ரிசர்ச்க்கு நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப் போனா, வாடிக்கையாளர் திருப்தியை வாடிக்கையாளர் திருப்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள்னு சொல்லி விலை, பிராண்ட், கஸ்டமர் சர்வீஸ், வாடிக்கையாளர் சேவை, அடுத்தது அதில் வாடிக்கையாளர் சேவை. இப்ப இந்த 3 காரணியும் ஆல்ரெடி எங்களுக்கு அடையாளம் கண்டு தானே இருக்கு. அதாவது வாடிக்கையாளர் திருப்தியில தாக்கத்தை செலுத்தக்கூடிய காரணிகள் இது 3ம் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த 3 விஷயத்தையும் நாங்க வச்சுக்கொண்டு, நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, நாங்க ஒரு ரிசர்ச் ஒண்ணு கிரியேட் பண்றோம். அதாவது எங்கட ரிசர்ச் என்னதுன்னு சொல்லி சொன்னா, கொழும்புல இருக்கிற காப்புறுதி துறையில இருக்கிற காப்புறுதி வணிகங்கள்ல வந்து வாடிக்கையாளர் திருப்தியை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள்ல வந்து இந்த ஏற்கனவே அடையாளம் கண்டு வச்ச அந்த பிரைஸ், பிராண்ட், கஸ்டமர் சர்வீஸ் வந்து தாக்கம் செலுத்துதான்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்கறது தான் டிடக்டிவ் ரிசர்ச். இன்டிடக்டிவ்னு சொல்லி சொன்னா இது வந்து இப்பதான் புதுசா கருதுகோள் ஒண்ணு உருவாக்கப்படுது. எக்ஸ்ப்ளோர் த டேட்டா டு டெவலப் த தியரிஸ் விச் ஆர் தென் டெஸ்டட் அகெயின்ஸ்ட் த லிட்ரேச்சர். அதாவது வந்து இந்த ஆய்வுகளுக்கு எதிரா வந்து அகெயின்ஸ்ட் லிட்ரேச்சர், ஆய்வுகளுக்கு எதிரா வந்து டெஸ்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு வந்து சொல்ல போனா இப்ப கோவிட்-19க்கு வர முன்னுக்கு வந்து எங்களுக்கு எந்த விதமான ஆய்வும் இல்ல. ஆனா இதே கோவிட்-19 வரும் பொழுது வந்து வந்த பிறகு நாங்க ஆய்வு செஞ்சிருப்போம். ஓகே, இந்த கோவிட்-19 தாக்கம் எப்படி உருவானுச்சு? தாக்கம் எப்படி செல்வாக்கு செலுத்துனுச்சு? அதுக்கு முதல்ல அப்படி கோவிட்-19 பத்தி ரிசர்ச் ஒண்ணு இருந்திருக்குமான்னு சொன்னா, ரொம்ப ரேரா இருந்திருக்கும். ஸோ அந்த மாரியான ரிசர்ச் தான் நாங்க இன்டிடக்டிவ்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து நாங்க ஒரு பிரச்சனைய வந்து புதுசாவே நாங்க அந்த பிரச்சனைய அடையாளம் கண்டு, அந்த பிரச்சனைக்கு தாக்கத்தை ஏற்படுத்த காரணிகள வந்து புதுசா அடையாளம் கண்டு நாங்க அடையாளப்படுத்தி வைக்கிறோம். ஓகே, இந்த பிரச்சனைக்கு வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி. அதுதான் இன்டிடக்டிவ்னு சொல்லி. டிடக்டிவ்னா ஆல்ரெடி பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இருக்கும். அத வந்து எங்கட ஆய்வுக்கு வந்து பொருத்தி பார்க்கிறது. இன்டிடக்டிவ்னு சொல்றது வந்து நான் புதுசாவே வந்து ஒரு அதாவது பிரச்சனைய அடையாளம் கண்டு, அந்த பிரச்சனைக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள அடையாளம் கண்டு அடையாளப்படுத்துறது தான் இன்டிடக்டிவ். ஓகேயா? சரி. அடுத்த விஷயம். இந்த இன்டிடக்டிவ் வந்து கூடுதலா குவாலிட்டேட்டிவ்ல யூஸ் பண்றது. டிடக்டிவ்ல வந்து குவான்டிடேட்டிவ்ல யூஸ் பண்றது. அதாவது வந்து நான் இந்த குவான்டிடேட்டிவ் இப்ப குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ்னு சொல்லி சொன்னா நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் சொல்லி வச்சிருக்கிறேன். சரியா? எக்ஸாம்பிளோட. அப்ப இந்த குவான்டிடேட்டிவ்ல வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, எண்கணித ரீதியா வந்து பயன்படுத்தக்குள்ள தான் நாங்க டிடக்டிவ் வந்து யூஸ் பண்றது. குவாலிட்டேட்டிவ்னு சொல்லி சொல்றது வந்து அதாவது நம்பரிக்கல், அத வந்து வேர்ட். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனா, ஓகே, உங்களுக்கு வந்து இந்த கோவிட்-19 தொற்று வந்து எவ்வாறு உங்களோட வாழ்க்கை சூழல பாதிச்சு. அப்ப அவர் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவாரு. ஸோ அப்படி ஆன்சர் பண்ணக்குள்ள, நாங்க அந்த ஆன்சர வச்சுக்கொண்டு ஒரு விஷயத்த ஒண்ணு உருவாக்கக்குள்ள, அது இன்டிடக்டிவா மாறும். டிடக்டிவ்ல வந்து அப்படி இல்ல. அதாவது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ன்னு சொல்லி சொன்னா, ஓகே, கோவிட்-19ல வந்து உங்களோட வாழ்க்கைய வந்து எவ்வாறு பாதிச்சு? பொருளாதார ரீதியா பாதிச்சுச்சா? நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு சில வகையான கேள்விகளும், ஆன்சரும் இருக்கும். அதுல அவர் வந்து ஒரு ஆன்சர அப்ளை பண்ணுவாரு. ஸோ அதன் போது வந்து உருவாக்கப்படுறது. அப்ப நாங்க ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் அடையாளம் கண்டிருக்கோம். இந்த பிரச்சனையில வந்து எந்த ரிசர்ச்க்கு வந்து எது சூட்டபிள் ஆகுதுன்னு சொல்லி அடையாளம் காண்றது தான் டிடக்டிவ். ஓகே. அடுத்தது பாருங்க. இந்த இன்டிடக்டிவ்னு சொன்னா இன்வெஸ்டிகேஷன் எய்ம் டு கிரியேட் அ நோவலோ தியரி. அதாவது இன்டிடக்டிவ்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து ஒரு தியரி ஒண்ணு உருவாக்குறோம். ஒரு புதிய தியரி ஒண்ணு உருவாக்குறோம். டிடக்டிவ்னா இன்வெஸ்டிகேஷன் எய்ம் டு அசஸ் த
ப்ரீ ஸ்டேஜ் தியரி. அதாவது வந்து நாங்க எங்களோட ஆராய்ச்சி ஒண்ணு செய்றோம். அந்த ஆராய்ச்சிக்காக வந்து ஏற்கனவே அடையாளம் கண்டு வைக்கப்பட்ட கருதுகோள்களை வந்து ஒப்பிட்டு பார்க்கிறோம். பாருங்க, இன்டிடக்டிவ் approach the entail generating the theories from the research rather than starting project with the theory of foundation. இப்போ இன்டிடக்டிவ்னு சொல்லி சொன்னா நாங்க அப்பதான் அந்த அத்திவாரம் இட்ட மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அத்திவாரம் போதும். டிடக்டிவ்னு சொல்லி சொன்னா பாருங்க, இந்த approaches on the other hand the begin with the theory and aim to build on the tested through the research. அதாவது வந்து ஏற்கனவே வந்து அடையாளம் காணப்பட்டது வந்து எங்கட ரிசர்ச்க்கு வந்து அதை நாங்க ஒப்பிடுறோம். அப்ப இன்னும் அதை ஒப்பிடுவதன் மூலமா வந்து அதை வந்து இன்னும் என்ன கட்டமைச்சு கொள்றது, பில்ட் பண்ணி கொள்றது. சேவிஸ் குவாலிட்டி இம்பாக்ட் ஆன் கஸ்டமர் லோயல்டி. அப்ப நாங்க சேவிஸ் குவாலிட்டி இம்பாக்ட் ஆன் கஸ்டமர் லோயல்டின்னு சொல்லி கேட்டா எங்களுக்கு எல்லாமே வரும். ஓகே, சேவிஸ் குவாலிட்டிஸ்னா என்னது, அதுக்கு வந்து கஸ்டமர் லோயல்டி வந்து எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே. அப்புறம் பாருங்க, இந்த இன்டிடக்டிவ் வந்து இப்ப இதெல்லாம் நீங்க கண்டிப்பா எனக்கு குடுக்கணும். ஸோ 10 மார்க்ஸுக்கு மேல வந்து ஓகே 10 மார்க்ஸ் தானே, 2க்கும் 5, 5 மார்க். இன்டிடக்டிவ் வந்து எப்படி போகுதுன்னா, அப்சர்வேஷன், பேட்டர்ன், டென்டேட்டிவ் ஹைபோதீசிஸ், தியரிஸ். அதாவது வந்து இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிக் குடுத்த விஷயங்கள் தான். நாங்க முதல்ல அப்சர்வேஷன் பண்ணணும். அதாவது இன்டிடக்டிவ் தியரில நாங்க முதல்ல என்ன செய்றோம், அடையாளம் அப்சர்வேஷன் செய்யணும். பேட்டர்ன், இதுக்கு இதுதான் வடிவம். ஒரு பேட்டர்ன் ஒண்ணு உருவாக்கணும். ஓகே. இப்ப நியூட்டன் வந்து இப்ப மின்குமிழ கண்டுபிடிக்கக்குள்ள வந்து 1000 அது வந்து அவர் மூலம் அப்சர்வேஷன் பண்ணாரு. ஓகே, மின்குமிழ்ல எப்படி இருக்கணும், மின்குமிழ் வந்து எப்படி ஒளிர செய்யறது, எதுல ஒளிரணும். ஸோ அதுக்கு பேட்டர்ன் ஓகே இந்த மெத்தட்ல தான் ஒரு மெத்தட் ஒன்று உருவாக்கி கொள்றது. அப்புறம் ஹைபோதீசிஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, டென்டேட்டிவ் ஹைபோதீசிஸ். அப்புறம் இறுதியா தியரிஸ் எழுதுறது. ஸோ அதுதான் வந்து இன்டிடக்டிவ். பாருங்க, இன்டிடக்டிவ் வந்து குவாலிட்டேட்டிவ்ல வந்து வருது. அந்த வரைபடத்தை போடுறது நல்லது. ஓகே. ஓகே. நான் இதை விட இன்னும் கொஞ்சம் ரெக்கார்டிங்ஸ்லயும் வந்து அந்த வரைபடம் இன்டிடக்டிவ்ல எப்படி இருக்கும், டிடக்டிவ்ல எப்படி இருக்கும்னு சொல்லி வரைபடம் வரைஞ்செல்லாம் காட்டியிருக்கிறேன். ஓகே. ஸோ சரியா, இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இன்டிடக்டிவ். அதாவது வந்து ஒரு பெரிய பரப்பை ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு ஆஹ் என்ன சொல்றதுன்னா ஒரு தீர்வு காண்றது. சரியா, டிடக்டிவ்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி சொன்னா இதண்ட மறுபக்கம். ஓகே, டிடக்டிவ்னு சொல்லி சொன்னா இதண்ட மறுபக்கம். அதாவது வந்து என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, நாங்க ஏற்கனவே ஆய்வு கண்டு வச்சதை அதை வந்து அப்படியே எங்கட எங்கட ரிசர்ச்க்கு வந்து பொருத்தி கொண்டு வருது. இது டிடக்டிவ் மெத்தட், இது வந்து இன்டிடக்டிவ் மெத்தட். ஓகே. ஸோ இதுக்கான வரைபடங்கள்லாம் இருக்குது. ஸோ வரைபடங்களையும் முடியுமான மட்டும் அப்ளை பண்ணுங்க. சரி, அடுத்தது பாருங்க, சஜெஸ்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டட். இங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க வித் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பந்திக்கு பொருத்தம் இல்லை. ஓகேயா. அடுத்தது, சஜெஸ்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டட் ரிசர்ச் டிசைன் ஃபார் தி ஸ்டடி, ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இப்போ வந்து நாங்க இந்த பந்திக்கு பொருத்தமா வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த கொஸ்டின்ஸை வந்து ஓகே. ஜஸ்ட் நீங்க வேணா இதை இப்படியும் சொல்லலாம். ஸோ நீங்க ஒரு சேஃபா இருக்கிறதுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து பேஸ் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த COVID-19க்கு பிறகு கஸ்டமரோட பர்ச்சேஸ் இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, அது உண்மையாலுமே வந்து எங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து நாங்க பார்க்கறது வந்து டிடக்டிவ் ரிசர்ச்ல தான். என்ன சொன்னா டிடக்டிவ் ரிசர்ச்லன்னு சொல்லி சொன்னா, இப்போ COVID-19ல வந்து இப்போ நாங்க பார்க்கக்குள்ள வந்து இப்போ தியரியை வந்து நாங்க ஏற்கனவே வந்து இப்போ COVID-19 வந்து வந்த பிறகு நாங்க ரிசர்ச் வந்து இவ்வளவோ செஞ்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நாங்க எங்கடையில வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம். ஸ்ரீலங்கா நாங்க வந்து எங்கட நாட்டுல நான் செய்ய வேண்டிய ரிசர்ச்ல வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம். என்ன மாதிரி தாக்கம் செலுத்துதுன்னு. அப்ப வந்து இது வந்து டிடக்டிவ் தான் மோஸ்ட் வந்து பொருந்தக்கூடியதா இருக்கும்.
அடுத்தது பாருங்க, suggests the most appropriate research design for the study. Justify your answers. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ரிசர்ச் டிசைன். நாங்க ரிசர்ச் டிசைன் சொல்லி சொன்னா என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு ரிசர்ச் ஒரு ஆய்வை செய்யக்குள்ள வந்து அந்த ஆய்வை எவ்வாறு வடிவமைக்கணும்னு சொல்லி சொல்றது தான் ரிசர்ச் டிசைன் சொல்லி சொல்றது. The researcher can know one or more strategy within their research design. அதாவது வந்து ஆய்வாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த ஆய்வை பயன்படுத்தக்குள்ள அதாவது வந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தந்திரோபாயங்களை வந்து யூஸ் பண்றது இந்த ரிசர்ச் டிசைன்ல வந்து ஆய்வு வடிவமைப்புல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ இந்த ரிசர்ச் டிசைன் வந்து சொல்லும் பொழுது சரியா, இந்த ரிசர்ச் டிசைன் சொல்லி சொல்லும் பொழுது வந்து பாருங்க, இஃப் எனி ரிசர்ச் ஒர்க் த ரிசர்ச் டிசைன் பிளே த இம்பார்ட்டன்ட் ரோல் பிகாஸ் த பிகின் ஸ்டேஜ் எனி ரிசர்ச். எந்த ஒரு ஆய்வுக்கும் வந்து அடிப்படையா அதாவது ஆரம்பமா இருக்கிறது வந்து இந்த ரிசர்ச் டிசைன். அந்த ரிசர்ச் டிசைனை பேஸ் பண்ணி கொண்டு தான் வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா அந்த ரிசர்ச்சை வந்து கொண்டு போவோம். ரிசர்ச் டிசைன் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் கலெக்ஷன் மெஷர்மெண்ட் அண்ட் அனலைஸ் ஆஃப் த டேட்டா. அதாவது ப்ளூ பிரிண்ட்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா ஒரு ரிசர்ச் வந்து இந்த கோணத்துல தான் இருக்கணும். இந்த ரிசர்ச்ல வந்து டேட்டா கலெக்ஷன் இப்படித்தான் இருக்கும். இந்த ரிசர்ச்ல வந்து மெத்தட்ஸ் இப்படித்தான் இருக்கும். கொஸ்டினையர் இப்படித்தான் கலெக்ட் பண்ண போறோம். இப்படித்தான் டேட்டா அனலைசிஸ் பண்ண போறோம். ஹைபோதீசிஸ் வந்து இப்படித்தான் எழுதுவோம். அது வந்து அப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொன்னா ஏற்கனவே வந்து நாங்க செய்ய வேண்டிய செயல்கள் செயற்பாடுகள் குறித்து ஒரு வரைபடம் வந்து தீட்டிக்கும். அடுத்தது ஆக்சுவலி இட்ஸ் அ மேப் ஆஃப் த யூசுவலி டெவலப் த கைட் ஆஃப் ரிசர்ச். அதாவது வந்து ஆய்வுக்கு வந்து இது ஒரு வழிகாட்டியா இருக்கும். மேப்னு சொல்லி சொன்னா என்ன, அது எங்களுக்கு இப்ப தெரியாத ஒரு இடத்தை தேடி 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 போறதுக்கு தானே மேப் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த ரிசர்ச் டிசைன் சொல்லி சொல்றது எங்களோட ரிசர்ச்சை வந்து சிறந்த முறையில வந்து வடிவமைக்கிறது, சிறந்த முறையில கொண்டு போறதுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா வந்து ரிசர்ச் டிசைன் காணப்படும். அப்ப இந்த ரிசர்ச் டிசைன் சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க என்னென்ன மெத்தட்ல இருக்குன்னு சொன்னா பாருங்க, என்னென்ன 5 1 2 3 4 5 6 டைம் ஹொரிசான், population of sample, strategy, data collection and data analyze, approach and method. அப்ப நாங்க இந்த கொஸ்டின்ல ரெண்டாவது கொஸ்டின்ல வந்து எங்களுக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு வந்து நாங்க இந்த ரிசர்ச் டிசைன்ஸை வந்து இந்த மாதிரி வடிவமைச்சு கொள்ளணும். ஓகே, அப்ப அதுல முதலாவது வந்து பாருங்க, இப்ப ரிசர்ச் டிசைன்ல சொன்னா டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா அனலைசிஸ் அதுக்கு வருவோமே. அப்ப இந்த டேட்டா கலெக்ஷன் இது வந்து டெக்னிக் யூஸ் அண்ட் ப்ரொசீடியர். இது வந்து உங்களுக்கு தெரியும் தானே, ரிசர்ச் ஓனியன். எந்த ஒரு ரிசர்ச் ஓனியன் தான் ரிசர்ச் டிசைன்னாலே உங்களுக்கு மைண்டுக்கு ஞாபகம் வரணும் என்னதுன்னா ரிசர்ச் ஓனியன். அப்ப இந்த மாதிரி அழகா வரைபடம் ஒன்று வரையணும். வரைஞ்சி டேட்டா கலெக்ஷன் மெத்தட். சரியா, டேட்டா கலெக்ஷன் மெத்தட் எப்படி, அப்ப இவங்க செய்யற ரிசர்ச்க்கு வந்து நாங்க பிரைமரி டேட்டா கலெக்ஷன் பண்ணலாம். அதாவது பிரைமரி டேட்டான்னு சொல்லி சொன்னா கஸ்டமருக்கு வந்து டைரக்டா ஒரு கொஸ்டினையர் இஷ்யூ பண்ணி கொடுக்கிறது. அடுத்தது வந்து டைம் ஹொரிசான். டைம் ஹொரிசான் வந்து கிராஸ் செக்ஷனல் லாங்கிடியூடினல்னு சொல்லி இருக்கு. நாங்க பொதுவாகவே வந்து இது வந்து எங்கட ஆய்வு நோக்கத்துக்காக எடுக்கிறது, அதாவது வந்து எங்கட கல்வி நோக்கத்துக்காக தான் நாங்க இந்த ரிசர்ச் செய்யறோம். ஸோ அதனால அதாவது இப்போ இவங்க பிசினஸ்னாலும் வந்து ரொம்ப காலத்துக்கு இழுக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் ஒன்று செய்யல, டக்குண்டா அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து ரிசர்ச் செஞ்சு அதுக்கான ரிசல்ட்ஸை பார்த்தா அவங்க அடுத்து பிசினஸ் டிசிஷன் எடுக்கணும். ஸோ அப்போ அந்த கிராஸ் செக்ஷனல் அதாவது குறுகிய கால ஆய்வு தான் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து சாய்ஸஸ். சாய்ஸஸ்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க இந்த மனோ மெத்தட், மிக்ஸ் மெத்தட்னு சொல்லி எல்லாம் இருக்கு. ஓகே, ஓகே நான் உங்களுக்கு ஓகே. Okay, this layer research onion highlight the basic but important choice all research pays when they design their research. அதாவது ரிசர்ச் வந்து டிசைனிங் பண்ணி கொள்றதுக்கு வந்து இந்த சாய்ஸஸ் மெத்தடாலஜிக்கல் சாய்ஸஸ் ஒன்று இருக்கு. அப்ப அதாவது வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றது, குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் ஓ மிக்ஸ் மெத்தட்னு வந்து 3 மிக்ஸ் மெத்தட். சரியா, அப்ப நாங்க இது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் படி பேஸ் பண்ணி செய்யறோம்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா டைப் ஆஃப் மெத்தடாலஜி, அதாவது டிஸ்கிரிப்டிவ் டேட்டான்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ்னு சொல்லி சொன்னா டேட்டா ஆஸ் அ நம்பரிக்கல் வேல்யூன்னு சொல்லி சொல்றது. மல்டிஓ மிக்ஸ் மெத்தட்னா அதாவது அப்ரோச்சஸ், அதாவது இந்த குவாலிட்டேட்டிவும் பண்றோம்
குவான்டிடேட்டிவ் பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் டேட்டான்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு விஷயத்த வந்து டேட்டா வந்து நாங்க அனலைஸ் பண்ண பிறகு அந்த டேட்டா வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா டிஸ்கிரிப்டிவ் பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆண்கள் 20 பேர், பெண்கள் 30 பேர் என்று ரிசர்ச்க்கு வந்து ஆய்வு செஞ்சான்னு சொல்லி சொன்னா, அது ஆண்கள் 20, பெண்கள் 30. அது வந்து டேட்டா ஆஸ் எ நம்பரிக்கல் வேல்யூன்னு சொல்லி சொல்லுது. இந்த குவாலிட்டேட்டிவ்ல வந்து நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, டிஸ்கிரிப்டிவ் டேட்டா. அதாவது வந்து நான் சொல்றேன், இந்த ரிசர்ச்க்கு வந்து ஆண்கள் 40 பேர், பெண்கள் 30 பேர் தான். இதை விட இந்த ரிசர்ச்க்கு வந்து இன்னும் அதிக அளவு வந்து பெண்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம். அப்ப அதுதான் வந்து அங்க குவாலிட்டேட்டிவ். அப்ப இந்த சாய்ஸ் மெத்தட்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து போத் மெத்தட் தான் கூடுதளவு யூஸ் பண்ணப்படும். சரியா? தனியா குவான்டிடேட்டிவ் மட்டும் இல்ல, குவான்டிடேட்டிவ் யூஸ் பண்ணப்படும், குவாலிட்டேட்டிவ். இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு 1 மினிட். ஓகே. அந்த என்ன அந்த சாய்ஸ் மெத்தட்ல சாய்ஸ் மெத்தட் சொன்னது படி, அதாவது வந்து இப்ப நான் வந்து இந்த ஒரு அனலைசர்ஸ் ஒண்ணு போட்டுருக்கேன். ஓகே. இந்த ரிசர்ச்க்கு வந்து மேல் வந்து 241, ஃபீமேல் வந்து 144ன்னு சொல்லி. இது வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தட். சரியா? அதாவது நம்பரிக்கல்ல வந்து நான் இப்படி போட்டுருக்கேன். இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து எனக்கு இந்த ரிசர்ச்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் முடிச்சவங்க இவ்வளவு பேர், கல்யாணம் முடிக்காதவங்க ஏஜ் கேட்டகரியில இப்படி. இது வந்து குவான்டிடேட்டிவ். இந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட யூஸ் பண்ணி செய்யற அந்த சாய்ஸ்க்கு தான் நாங்க சொல்றது வந்து அதாவது வந்து டேட்டா ஆஸ் எ நியூமரிக்கல் வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூன்னு சொல்லி சொல்லுவோம். நியூமரிக்கல் வேல்யூன்னு சொல்லி சொல்றது. சரியா? அடுத்தது இத வந்து டிஸ்கிரிப்டிவ் பண்றது. இந்த டிஸ்கிரிப்டிவ் டேட்டான்னு சொல்லி சொன்னா, நான் பாருங்க சொல்றேன். பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ் 144 ஃபீமேல் ரெஸ்பாண்டட் 37.4% and 241 மேல் ரெஸ்பான்ஸ் and 62.6% total response were the responses in this research. இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா குவாலிட்டேட்டிவ் டிஸ்கிரிப்டிவ் டேட்டான்னு சொல்லி சொல்றது. அங்க வந்து இலக்கத்துல சொன்னது வந்து நான் இங்க எழுத்து மூலமா அது வந்து நிரூபிச்சு சொல்றேன். இது இந்த அளவுல தான் இருக்காங்கன்னு சொல்லி. சரியா? அப்ப நாங்க ரிசர்ச் பொறுத்தளவுல இந்த 2 மெத்தடும் யூஸ் பண்றதுனால மல்டியோ மிக்ஸ் மெத்தட் அப்ரோச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லலாம். அப்ப நீங்க அங்க அந்த பர்ச்சேஸ் இதுக்கு வந்து நாங்க சம்டைம்ஸ் மல்டியோ மிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னா நாங்க சொல்லலாம் ஆண்களும் எங்களுக்கு ரிசர்ச்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பெண்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து என்ன சொல்றது? அதிக அளவு வந்து இப்ப ஆண்கள் சில டோய்க்கு வந்து டோய் பிடிக்கும்னு சொல்லி சொல்றது வந்து, இப்ப என்ன சொல்றது? சிறுவர்களுக்காகன்னு மட்டும் இல்ல. ஸோ பெரியவங்க கூட அந்த டோய் வந்து விருப்பப்படக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அப்ப நாங்க டேட்டா கலெக்ட் பண்ணக்குள்ள வந்து என்ன சொல்றது? சிங்கிளா இருக்கவங்க, ஃபேமிலிஸா இருக்கவங்க கிட்ட கூட டேட்டா கலெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணக்குள்ள அந்த டேட்டாவ வந்து நியூமெரிக்கல் லெவல்ல வந்து போட்டு செய்றது நான் குவான்டிடேட்டிவும், அந்த நியூமெரிக்கல்ல போட்டத வந்து நாங்க டிஸ்கிரிப்டிவ் லெவலுக்கு வந்து மாத்தக்குள்ள வந்து அது குவாலிட்டேட்டிவ் டேட்டாவாவும் மாறும். ஸோ போத் மெத்தடையும் யூஸ் பண்ணி தான் ரிசர்ச் வந்து கூடுதலா வந்து செய்யறது. ஸோ அதுதான் மல்டியோ மிக்ஸ் மெத்தட்னு சொல்லி சொல்றது. ஓகே. சரி. அடுத்தது வந்து பாருங்க ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க இந்த ரிசர்ச் செய்யறதுக்காக வந்து சர்வே எங்கேருந்து கேஸ் ஸ்டடியா இப்ப நான் இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னது, சர்வேனா என்ன, கேஸ் ஸ்டடி, எக்ஸல் ரிசர்ச், கிரவுண்டட் தியரி, எத்னோகிராபி, எக்சுவல் ரிசர்ச்னா என்னதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்ப நாங்க இதுக்கு பொருத்தமானது வந்து சர்வே மெத்தட். அதாவது வந்து நாங்க ஒரு கொஸ்டின் இஷ்யூ பண்ணி சர்வே மெத்தட்ல வந்து நாங்க ரிசர்ச் செய்யலாம்னு சொல்லி சொல்லலாம். சர்வே மெத்தட்னா என்னது? கொஸ்டின் ஓகே எங்களுக்கு வந்து அப்ப பர்ச்சேஸ் இன்டென்ஷன் ஆஃப்டர் கோவிட்-19 வரும் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து பார்க்கக்கூடிய காரணிகளை கண்டறியதை தான் இந்த ரிசர்ச். ஸோ அந்த ரிசர்ச்ல வந்து அந்த கொஸ்டின் அதாவது சர்வே மெத்தட்ல நான் ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி ஸோ அந்த ஃபார்ம் வந்து வாடிக்கையாளருக்கு வழங்கி வாடிக்கையாளர் வந்து தரவுகளை சேகரிச்சு கொள்றது, சேகரிச்சு கொண்டு முடிவு ஓகே. அடுத்தது அப்ரோச்சஸ் என்னது? டிடக்டிவ் இருக்கு, இன்டிடக்டிவ் இருக்கு. ஸோ அப்ப நாங்க இதுக்கு என்ன யூஸ் பண்றது?
இன்டிடெக்ட் டிடக்டிவ் மெத்தட் ஆல்ரெடி வந்து இப்போ COVID-19ல இப்போ பிறகு பர்ச்சேஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள்னு சொன்னா இப்போ நாங்க தான் புதுசா ரிசர்ச் செய்யறோம் இல்லையே, ஏற்கனவே ரிசர்ச் செஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து நாங்க அதுக்கு வந்து COVID-19க்கு பர்ச்சேஸ் இன்டென்ஷனுக்கு பிறகு ஸோ அதனால நாங்க அது பேசிக்கா டிடக்டிவ்னு சொல்லி நாங்க யூஸ் பண்ணலாம். இன்டிடக்டிவ்னா ஏதாவது ஒரு புதிய தியரி ஒன்று உருவாக்குறது, புதிய ஒரு விதி ஒன்று உருவாக்குறதுனா தான் நாங்க இன்டிடக்டிவ் வந்து பாவிப்போம். அடுத்தது இப்போ பிலியோசோபிஸ்னு சொல்லக்குள்ள வந்து ஓகே நாங்க பாசிட்டிவிசம், ரியலிசம், இன்டர்பிரேட்டிவிசம் அண்ட் ப்ரோக்ரசிசம்னு இருக்கு. அப்ப நாங்க வந்து பாசிட்டிவிசம்னு சொல்லி எடுப்போம். சரியா? பாருங்க, இந்த ரிசர்ச் பிலியோசோபினா ரிசர்ச் பிலியோசோபி அதாவது ஆய்வு தத்துவம். The refer the set of belief concerning the nature of the reality being the investigate. அப்ப அதை என்ன சொல்றோம், பாசிட்டிவிசம்னு சொல்லி சொன்னா இந்த ரிசர்ச் வந்து உண்மையாலுமே வந்து எங்களுக்கு வந்து பாசிட்டிவிசம் அதாவது வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து நிரூபணம் ஆகக்கூடியது, எவ்வளவு தூரத்துக்கு வந்து ரிலேட்டட் ஆகக்கூடியதுன்னு சொல்லி சொல்றது தான் வந்து பாசிட்டிவ் அந்த ரிசர்ச் பிலியோசோபிஸ். அப்ப இது வந்து நாங்க பாசிட்டிவிசம்னு சொல்லி நாங்க இந்த ரிசர்ச்ல கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே ஆன்சர். ஸோ இந்த விஷயத்த போட்டு இந்த ரிசர்ச் ஒனியன் வரைபடத்தை வரைஞ்சி எல்லாம் காட்டினா ஓகே ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். சரி, அடுத்தது NIMNI is conducting the research study, the online learning experience among university students during the COVID pandemic. அப்ப என்ன சொல்றா, நிம்னி வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று ஆய்வு ஒன்று செய்யறாங்கன்னா, அதாவது கோவிட் தொற்றுக்கால பகுதியில் வந்து ஆன்லைன் லேர்னிங் அதாவது இணையவழி கற்றல்ட அனுபவம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிஃபோர் டிராஃப்டிங் த சர்வே கொஸ்டினையார் நிம்னி ஆஸ் த எக்ஸ்பிளைன் மெஷர்மெண்ட் அண்ட் ஸ்கேலிங் டெக்னிக். அப்ப இந்த ரிசர்ச் வந்து கொஸ்டினை யார் தயாரிக்கணும், அதாவது வந்து இப்ப நாங்க வினா கொத்து ஒண்ணு தயாரிக்கணும் தானே ஆய்வு செய்யக்குள்ள. அப்ப இந்த ஆய்வு ஒண்ணு தயாரிக்கும் அந்த வினா கொத்து ஒண்ணு தயாரிக்கும் முன்னுக்கு வந்து நிம்னி வந்து கேட்கிறாங்க கிட்ட வந்து மெஷர்மெண்ட் ஸ்கேல் டெக்னிக்கை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறதுன்னு சொன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எந்த மெத்தட்ல அமையணும்னு சொல்றது தான் வந்து நாங்க மெஷர்மெண்ட் அண்ட் ஸ்கேலிங் டெக்னிக்னு சொல்லி சொல்றது. ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த 4 டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் ஸ்கேல் வித் எக்ஸாம்பிள். அப்ப என்ன சொல்றாங்க சொன்னா எக்ஸ்பிளைனிங் த 4 டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் ஸ்கேல் வித் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ சரி நாங்க இது இந்த ஸ்கேல்ஸும் வந்து நாங்க ஆல்மோஸ்ட் படிச்ச விஷயமே தான். ஓகே, பாருங்க, இதுதான் 4 வகையான ஸ்கேல் மெத்தட். அப்ப ஸ்கேல் ஆஸ் a tool of measuring by the individual or distinction as to how they differ the one to another variable interest your study. அப்ப என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த நாங்க மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்கேல் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து எங்களுக்கு அதாவது நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பதில் அளிப்பதனூடாக ஒவ்வொருத்தரும் எப்படி வேறுபட்டு காணப்படுகின்றனர். how they are differ from the one to another one variables. அந்த வேரியபிள்ஸ்னு சொல்லி சொன்னா அந்த மாறிகள்னு சொல்லி சொன்னோம். அந்த மாறிகள் எப்படி வந்து வித்தியாசப்படும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் நீங்க ஒரு சர்வே ஒன்று நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க போயா இருந்தா நீங்க போய் கேட்டகரியை ஃபில் பண்ணுவீங்க. ஸோ நீங்க போய் கேட்டகரியை ஃபில் பண்ணக்குள்ள உங்களோட ஏஜ் வந்து டிஃபரெண்ட் ஆகலாம். ஸோ இன்னொருத்தவங்க இருப்பாங்க, இன்னொரு போய் உங்களோட ஃப்ரெண்ட் இருந்தா அவர் ஃபில் பண்ணக்குள்ள அவர் டிஃபரெண்ட் ஆகலாம் ஏஜ். அப்படி இல்லாட்டி எஜுகேஷன்ஸ்ல டிஃபரெண்ட் ஆகலாம். ஸோ ரிலிஜனை கேட்டால் ரிலிஜன்ல டிஃபரெண்ட் ஏதோ ஒரு விதத்துல வந்து டிஃபரெண்ட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கும். ஸோ அதைத்தான் வந்து நாங்க இந்த மெஷர்மெண்ட் அண்ட் ஸ்கேல்ஸ்னு சொல்லி சொல்றது. சரியா? ஃபார் த 4 பாப்புலர் ஸ்கேல் பிசினஸ் ரிசர்ச் அதாவது வணிகத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய வந்து இந்த ஸ்கேல் மெத்தட் அளவீடு நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ ஸ்கேல். ஓகே, சாரி இந்த நாமினல் ஸ்கேல்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த நிமினிக்கு நாங்க சொல்றோம். இப்ப நாமினல் ஸ்கேல்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா the number or letter assigned the objects of the label identification or classification. அதாவது நாங்க கேட்கப்படுகின்ற கேள்விக்கு வந்து நாங்க அந்த கேள்விக்கான ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணி கொள்றது, அப்படி இல்லாட்டி அந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து வகைப்படுத்தி கொள்றதுக்காக பயன்படுத்துறது தான் நாமினல். இப்ப நாங்க கேட்கிறோம் உங்களோட இனத்தை சொல்லுங்க, மேலா ஃபீமேலா, உங்களோட பிளட் குரூப்பை சொல்லுங்க, நீங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட். இப்ப நாங்க இங்க சொல்லலாம், இப்ப இங்க எனக்கு இந்த நிமினிக்கு கொஸ்டின் கேட்கக்குள்ள வந்து நாங்க கேட்கலாம், நாங்க ஃபீல் பண்ணக்குள்ள மேலோ ஃபீமேல்னு சொல்லி கேட்கலாம் கொஸ்டின். இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை கேட்கலாம், ஓகே நீங்க மேனேஜ்மெண்ட்ல வந்து ஃபேக்கல்ட்டியில வந்து நீங்க என்ன ஸ்பெஷலைசேஷன் செய்றீங்க, மார்க்கெட்டிங்கா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டா, அக்கௌண்ட்ஸ் ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? அதுதான்
நொமினல் ஸ்கேல் மெத்தட். அதாவது வந்து எங்களுக்கு ஆன்சரும் இருக்கு. ஆன்சர் வந்து இந்த இவ்வளவு தான். ஸ்கிப் பண்ணி என்ன சொல்றது, ஒரு லிமிட்டட். இப்போ பிளட் குரூப்னா ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ, ஏ பி அப்படி இருக்கு தனி, அவ்வளவுதான். இப்போ நாங்க இப்போ ஜெண்டர் எடுத்துக்கொண்டாலும் மேல் ஃபீமேல். ஸோ அப்போ நாங்கிட்ட அப்படியே ஒவ்வொரு ஜெண்டர்ஸ் இருக்கு. ஸோ பொதுவாக கொமனா வந்து இவ்வளவு தான். ஸோ அப்போ இதுதான் மெஷர்மெண்ட் ஸ்கேல்ல நொமினல்னு சொல்றது. அடுத்தது ஆர்டினல். An ordinal scale, the one that arrange object or alternative according to their magnet, to the magnitude. அதாவது வந்து இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் இப்ப கேட்கல. இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்க கேட்கலாம், இங்க ஆன்லைன் மெத்தட்ஸ் வந்து எப்படி இருக்கு, மாடரேட் லெவலா, குட்ஸா, எக்ஸலண்டா. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கக்குள்ள எங்களுக்கு வந்து இப்ப அளவு என்ன சொல்றதுன்னா, அதுக்கான இது என்ன சொல் இந்த இந்த ஆர்டினல்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க அந்த ரிசர்ச் கொஸ்டினுக்கு வந்து பொருத்தப்பாடுடையதான கேள்விகளை வந்து கேட்கக்கூடியதா இருக்கணும். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் கிளைம். அப்ப நாங்க கேட்கலாம் இங்க வந்து உங்களுக்கு ஓகே. பேமெண்ட் வந்து என்ன சொல்றது, இங்க வந்து ஓகே. அதாவது டைம் பேமெண்ட் இப்போ ஆன்லைன்ல வந்து லேர்ன் பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கான வந்து சவுண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ லெக்சர்ஸ் வந்து உங்களோட எவ்வளவு தூரத்துக்கு ரிலேட்டட் ஆகுனாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து ஓகே அவங்க குட், வெரி குட் லெவலா, பேடா, அப்புறம் இண்டிகேட்டா அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகே. அடுத்தது இப்ப நீங்க ஆன்லைன்ல வந்து எக்ஸாம் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அப்ப எஸ்னா அந்த பாஸ் என்னது? ஏ கிரேட் பாஸா? பி கிரேட்டா? சி கிரேட்டா? ப்ராப்ளம் வித் ஆர்டினல் ஸ்கேல் தட் த டிஃபரண்ட் பிட்வீன் த கேட்டகரிஸ் ஆன் ஸ்கேல் ஆர் quantifier. In example, excellent, better and good, but how much the excellent better. அப்ப இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல், இந்த ஆர்டினல் ஸ்கேல்ல வந்து இன்னொரு விஷயம் என்னதுன்னு சொன்னா, இது ரொம்ப குவான்டிடேட்டிவ்க்கு தான் யூஸ் ஆகும், குவாலிட்டேட்டிவ்க்கு யூஸ் ஆகாது. இப்ப நீங்க பேடுன்னு சொல்றீங்க. பேடுன்னா நீங்க எவ்வளவு தூரம் பேடுன்னு உங்களால வரையறுக்க முடியுமா? ஓகே, குட்ன்னு சொல்றீங்க. இப்ப குட்ன்னு இப்ப நானும் சொல்றேன். ஆனா பட் குட்ன்னு சொல்லி எந்த மனசுல இருக்க ஒரு 50% தான் குட். அப்ப நான் குட்ன்னு சொல்லி கொடுப்போம். நீங்க ஒரு ரிசர்ச் நீங்க ஃபில் பண்ணுங்க, ஓகே குட்ன்னு சொன்னா ஒரு 75% தான் குட், நல்லா இருந்துச்சு. அப்ப அதுதான் சொல்றாங்க, இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் இந்த ஆர்டினல்ல வந்து எங்களுக்கு சரியா எக்ஸாக்டா வந்து நாங்க எவ்வளவுன்னு சொல்லி அடையாளம் காண முடியாது. கூடுதலா வந்து இந்த இது வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்க்கு வந்து இது வந்து ரொம்ப பொருந்தாது. அதனால தான் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல வந்து ஆன்சரை கேட்பாங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டை பத்தி நீங்க எழுத சொல்லுவாங்க. அதுக்காக வந்து சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது ஆர்டினல். Ordinal, in this scale, the respondent might ask the indicator they are the preference by the ranking on importance. அதாவது வந்து இப்ப நாங்க ஆர்டினல் ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்குள்ள நாங்க நம்பர் ரேங்கிங் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஓகே, இப்போ ஆன்லைன் கற்றல்ல வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்த விஷயம் என்னதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ சப்போர்ட்டிவா இருந்த விஷயத்துக்கு வந்து ஒன்னு சொல்லலாம் சாரி லெக்சர்ஸ், அப்படி இல்லாட்டி ஆன்லைன் மெட்டீரியல்ஸ், அப்படி இல்லாட்டி ஃபிளெக்சிபிலிட்டி டைம், flexibility hours, time period, cost. ஸோ இதை வந்து நான் நம்ப பண்ண சொல்றேன். ஓகே, முதலாவது உங்களுக்கு எது பெஸ்டா தோணுச்சு, ரெண்டாவது அப்படின்னு சொல்லி அதை தான் ஆர்டினல் ஸ்கேல்னு சொல்லி கூட சொல்லலாம். மெஷர்மெண்டல் ஸ்கேல்னு சொல்லி சொன்னா இது இன்டர்வல் ஸ்கேல். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்க இதை வந்து நாங்க இது குவான்டிடேட்டிவ்ல வந்து யூஸ் பண்றது. இப்போ கஸ்டமர் பிரைஸ் இண்டெக்ஸ், டெம்பரேச்சர் ஸ்கேல் வந்து என்னது ஃபெரனைட், அவதான் எவ்வளவு பெரனைட் பாகை இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது. அடுத்தது லிக்கட் ஸ்கேல். அதாவது கூடுதலா உங்களுக்கு தெரியும் இந்த லிக்கட் ஸ்கேல், அதாவது நாங்க டிஸ்அக்ரியா, எக்ரியா, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரியா, ஸ்ட்ராங்லி எக்ரியா, அப்படி இல்லாட்டி நியூட்ரலான்னு சொல்லி கேட்கறது. ஸோ இதுதான் வந்து லிக்கட் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ற மெத்தட். பாருங்க, மை ஒர்க் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப அது வந்து இப்போ ஒன்றுன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. 5 என்று சொன்னா ஸ்ட்ராங்லி எக்ரி. அப்ப அடுத்தது ரெண்டாவது கொடுத்தா டிஸ்அக்ரி, மூன்றாவது நியூட்ரல், நாலாவது வந்து எக்ரி. அப்ப அந்த மெத்தட்ல வந்து தான் போகும். அப்ப அந்த ஐ ஸ்கோர் வந்து எதுக்கு இருக்குதோ அதுபடி அப்ப நாங்க டேட்டாவை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது ரேஷியோ ஸ்கேல்ஸ். இந்த ரேஷியோ ஸ்கேல்ஸ் வந்து பாருங்க, இட்ஸ் யூஸ் த ஆர்கனைசேஷனல் ரிசர்ச் எக்ஸாக்ட் நம்பர் அண்ட் objective, the subjective factor score. The interval scale allows the comparison of the different of the magnitude of example attitude as well as determination of the actual distance of the magnitude. அப்ப நாங்க இங்க வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு எக்யூரேட் ரேஷியோ இப்ப நாங்க சொல்றோம். ஓகே, உங்கள்கிட்ட வந்து இவ்வளவு காசு இருந்துச்சு, உங்களோட வெயிட் என்ன மாதிரி, நீ டிஸ்டன்ஸ்
இப்ப நாங்க கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம் அந்த நிம்னிகிட்ட வந்து ஓகே நீங்க வந்து அப்படி ஆன்லைன்ல இல்ல ஆஃப்லைன்ல டிக்கெட் வந்து நீங்க கட்டுறதா இருந்தா உங்களோட வீட்ல இருந்து நீங்க உங்களோட இருக்க கேம்பஸ்க்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து இந்த ரேஷியோ ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சரியா பாருங்க பிலோ 3 இயர்ஸ் ஏஜ் அதாவது இப்ப நீங்க இருக்கிற ஏஜை வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம் ஸோ அதுக்கெல்லாமே வந்து இந்த ரேஷியோ ஸ்கேல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணப்படும் ஓகே பாருங்க நோமினல்னு சொல்லி சொல்றது வந்து நியூமரிக்கல் ஆபரேஷன்ஸ் அதாவது கவுண்டிங் ஃப்ரீக்வன்சி கேட்டகரி மேலா ஃபீமேலா அந்த மாதிரி ஓர்டினல்னு சொன்னா ரேங்க் ஆர்டர் ஸோ மீடியம் ரேஞ்ச் அப்போ நாங்கள் சொல்லுவோம் அதாவது குட் நாங்கள் இப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு கொஷின்ஸில் கொடுத்துட்டு அதை நாங்கள் நம்பர் 1 நம்பர் 3 பண்ண சொல்லுவோம் இம்பார்ட்டன்ஸ் அதாவது உங்களோட இம்பார்ட்டன்ஸ் பேஸ் அடிப்படையில் ஸோ ஓர்டினல் யூஸ் பண்ணுறது இன்டர்வல்னு சொல்லி சொன்னால் இந்த மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் அந்த நெக்ஸ்ட் இயர் வந்து படிக்கக்குள்ள வந்து அதை கொஞ்சம் டீப்பாக படிப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஃபார்முலாஸ்க்கான ஆன்சர்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து நாங்கள் யூஸ் பண்ணது கூடுதலாக வந்து இன்டர்வல் தான் இந்த ரேஷியோவுக்கு வந்து நாங்கள் நார்மலாக வந்து அந்த கஃபிசன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இவ்வளோ தான் வந்து அந்த ஸ்கில்ஸை பற்றி நீங்கள் சொல்லணும் ஓகே அடுத்தது வந்து பாருங்க explaining the importance of understanding the measurement scale of before designing the survey questionnaire. அப்ப இங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்கேல் நாங்க இந்த ஒரு கொஸ்டினர் தயாரிக்க முன்னுக்கு ஸ்கேல்ஸை வந்து நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கான முக்கிய ரீசன் என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க சரியா அப்போ முக்கிய ரீசன் சொல்லி சொன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து எந்த கேட்டகரிக்குள்ள போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எடுத்துக்கொள்ளலாம் டேட்டாஸை வந்து குயிக்கா ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இப்போ நாங்க கஸ்டமர் என்ன சொன்னாங்க அந்த ரிசர்ச் ஃபில் பண்ணவங்கட்டோ நீங்க சரி நினைச்சு எழுதுங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க எழுத மாட்டாங்க சம்டைம்ஸ் பிழையா எழுதுவாங்க டேஷ் ஒன்று போடுவாங்க அப்படி இல்லாத அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுவாங்க அதே நாங்க இந்த ஸ்கேல் மெத்தட் அந்த நாங்க யூஸ் பண்ண இந்த ஏதாவது வந்து ஒரு சிறந்த மெத்தட் ஒன்று சாய்ஸ் பண்ணி கொண்டு யூஸ் பண்ணக்குள்ள வந்து ஓகே வயசு கேட்குள்ள வந்து நாங்க அவங்களுக்கு ஒரு டிக்கிங் ஆப்ஷன் கொடுக்குறோம் ஓகே 18 19 சொல்லி ஸோ அதில் டிக் பண்ணுவாங்க ஸோ அது அப்படி இல்லாட்டி நாங்கள் இந்த ரேஞ்ச்குள்ள 18 20 அப்படின்னா இந்த இன்ட்ரோல் மெத்தடை யூஸ் பண்ணலாம் ஸோ அப்போ அது இப்போ ஓடினல் இப்போ நாங்கள் கேட்குறோம் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ ஃபேமிலியில் வந்து இம்பார்ட்டன்ஸாக இப்போ நாங்கள் இந்த நிம்னியில் கேட்குறா வந்து ஓகே உங்களுக்கு வந்து நம்போட பண்ண சொல்கிறேன் இந்த ஆன்லைன் லேர்னிங்கில் வந்து கேம்பஸில் வந்து சப்போர்ட் பண்ண என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்பரிங் ஆர்டரில் வந்து பார்க்க சொல்கிறது ஸோ அப்போ அது வந்து ஓடினர் ஸோ அப்போ நாங்கள் முதல்ல வந்து எங்களுக்கு திட்டமிட்டு கொள்ள முடியும் பிளானிங் ஒன்று போட்டுக்கொள்ள முடியும் ஓகே இந்தந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறோம் இந்தந்த மெத்தடில் தான் சொல்லின்னு நாங்கள் அப்போ அதுதான் இந்த மெயினாக வந்து ஸ்கேலை பற்றி நாங்கள் ஒரு கொஸ்டினாக கிரியேட் பண்ண முன்னாடி ஸ்கேல்ஸை வந்து தெரிஞ்சுக்கொள்கிறோம் சரி ஸோ அந்த ஸ்கேல் இப்போ நாங்கள் படித்த அந்த குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவாக இருக்கலாம் ஸோ அந்த ரிசர்ச் ஒனியனாக இருக்கலாம் அது கூட வந்து இந்த என்ன சொல்றேன்னா இந்த ஸ்கேல்ஸ் ஆஃப் மெத்தடோட வந்து பொருந்தக்கூடியதா இருக்கும் அப்போ அந்த பொருத்தப்பாடுடையதா காணப்பட ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஓகே அடுத்தது பாருங்க கிரிட்டிக்கலி லிட்ரேச்சர் ரிவ்யூ அண்ட் டைம் கன்சியூமிங் த consume in the exercise, but the rewarding and integral part of the research process. Explain the benefit of conducting the critical literature review. அதாவது வந்து என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லி சொல்றது வந்து உண்மையாலுமே நாங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்யக்குள்ள வந்து நாங்கள் அந்த ரிசர்ச் ரிலேட்டடான வந்து டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ண முன்னுக்கோ அந்த ரிசர்ச்சை வந்து நாங்கள் செய்ய முன்னுக்கோ இதுக்கு முன்னுக்கு இப்படி யாராவது ஒரு ரிசர்ச்சை வந்து கண்டக்ட் பண்ணி செஞ்சுருக்காங்களா அந்த ரிசர்ச் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அந்த ரிசர்ச்ல என்னென்ன ரிசல்ட்ஸ் காணப்படுது அந்த ரிசர்ச் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து இப்போ வந்து இப்போ நாங்கள் செய்யக்கூடிய ரிசர்ச்சோட பொருத்தப்பாடுடையதாக இருக்கா ஸோ அதெல்லாமே பார்க்குறது தான் இந்த கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லி சொல்றது உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ரிசர்ச்ல வந்து ஒரு சில ஒரு நல்ல ஒரு 100க்கு ஒரு 50% ஒரு ஐடியா ஒன்று இருக்கும் உங்களோட ஃபெஸ்ட் அசைன்மெண்ட் வந்து இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நீங்க செய்ய வேண்டிய இது வந்திருக்கு ஓகே ஸோ அப்போ வந்து நாங்கள் இந்த கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லி சொல்றது அதுதான் இப்போ நீங்க ஒரு ரிசர்ச் ஒன்று செய்ய முன்னுக்கு அந்த சாரி
ரிசர்ச் ஒன்று செய்ய முன்னுக்கு நீங்கள் அந்த ரிசர்ச்சை வந்து நீங்கள் தேடி பார்க்குறது. ஓகே, இந்த ரிசர்ச் வந்து இதுக்கு முன்னுக்கு இப்படி செஞ்சுருக்காங்களா, ஸோ இந்த செஞ்சுருந்தா என்னென்ன வேரியபிள்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ரிசர்ச் டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்கேல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு அந்த ஓவராலா வந்து ஓகே, நீங்க தெரிவு செய்யக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு, உங்களோட ரிசர்ச்க்கு வந்து பொருந்தக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு கொள்வதுக்கு கண்டிப்பா வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர் ரிவ்யூவை வந்து நாங்க பேஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ முதலாவது வந்து நாங்க பார்ப்போம் இந்த கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி. சரியா? அப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூ, கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர் ரிவ்யூ தெரியும்னுக்கு முதல்ல லிட்ரேச்சர் ரிவ்யூனா என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே, நான் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்த விஷயம். தி செகண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் அதாவது வந்து இது அது தேவையில்ல. ஸோ தி ஸ்டார்டிங் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டடி. Okay. Literature referred to as a collection of published information and materials on a particular areas of research or topic such as book and journal article of academic value. அப்ப இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து ஏற்கனவே வந்து அதாவது ரிஃபர்ஸ் டு த கலெக்ஷன்ஸ், அதாவது எங்களுக்கு தேவையான தகவல் தரவுகளை பெற்றுக்கொள்ள ஏற்கனவே வந்து பப்ளிஷ் பண்ணின அப்படி இல்லாட்டி வந்து அனுமதி வழங்கின சில ரிசர்ச், அதாவது அந்த ரிசர்ச்சை வந்து ரிவ்யூ பண்றதை தான் வந்து கிரிட்டிக்கல் ரிவ்யூன்னு சொல்லி சொல்றோம். சரியா? அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, the particular area or research topic. நாங்க இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ பார்க்கக்குள்ள வந்து மெயினா எங்களோட பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ள வந்து இது வந்து சூட்டபிள் ஆகுதா, அடுத்தது அந்த ரிசர்ச்சோ டாபிக், இந்த டாபிக் அப்படி இல்லாட்ட அந்த ரிசர்ச் இந்த தலையங்கம் வந்து பொருத்தப்பாடுடையதா காணப்படுதா லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு. அதே மாதிரி வேற யாராவது அந்த ரிசர்ச் செஞ்சிருக்காங்களா, ஸோ அப்படி செஞ்சிருந்தா அவங்க என்னென்ன ஃபேக்டர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி அவங்க வந்து கையாண்ட மெத்தட்ஸ் என்ன மாதிரி, இதுகள் எல்லாத்தையும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சொல்றது எல்லாமே வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூ. அதுக்காக தான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் போனால் தெரியும், ஒரு ரிசர்ச் ஒன்று செய்யக்குள்ள வந்து முதல்ல வந்து நாங்கள் வியூ பண்ண வேண்டிய விஷயம் தான் வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூ. சரியா? ஸோ இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். சரியா? கேட்டிருக்காங்க எக்ஸ்பிளைன் த பெனிஃபிட் ஆஃப் கண்டக்ட் இந்த கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர் ரிவ்யூ. அப்ப கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர் ரிவ்யூனா விமர்சன ரீதியா பகுப்பாய்வு செய்யறது. கிரிட்டிக்கல் ரிவ்யூனா விமர்சன ரீதியா பகுப்பாய்வு செய்யறது. அது என்ன விமர்சன ரீதியான்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கும் பொழுது அந்த விஷயத்த வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒப்பிட்டு பார்க்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஸோ ஒரு விஷயம் இருந்தாலுமே வந்து நாங்க உடனடியா வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா தீர்மானத்துக்கு எதுவும் வர முடியாது. ஸோ நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அதுக்காக தான் வந்து நிறைய புக், ஆர்டிகல்ஸ், ரிவ்யூஸ், ப்ரொபோசல்ஸ், என்ன சொல்றது, ப்ராஜெக்ட்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லிக்கொண்டே ரிவ்யூ பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஸோ அந்த ரிவ்யூ பண்ண தான் வந்து எங்கட ரிசர்ச்சை வந்து செஞ்சு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ அதன்ட்ட வந்து நன்மைகள் என்னென்னதுன்னு சொல்லியிருக்கு. டு ரிவ்யூ த லிட்ரேச்சர் மீன்ஸ் பி டு ஏபிள் த ஐடென்டிட்டி பட் இது தேவைப்படும். ஓகே, பாருங்க, த கிரிட்டிக்கல் ரிவ்யூ ஆஃப் த கீ பர்பஸ், அதாவது கீ பர்பஸ் நோக்கம், பெனிஃபிட்ஸ்னால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, முதலாவது டு ஃபர்தர் ரிஃபைன் த ரிசர்ச் கொஸ்டின்ஸ் அண்ட் objective.
ஸோ அப்ப பாருங்க, இப்ப நாங்க இந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூ வந்து பார்க்கக்குள்ள, நாங்க ஒரு ரிசர்ச்ல வந்து கண்டிப்பா இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ எல்லாம் தேடி தேடி பார்க்கக்குள்ள வந்து, எங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு நோக்கம். அதாவது எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். சரி எப்படி ஒப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணணும் அந்த ரிசர்ச்லன்னு சொல்லி ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ள முடியும். டு டிஸ்கவர் த ரெக்கமெண்டேஷன் ஃபார் த ஃபியூச்சர் ரிசர்ச். அதாவது வந்து அப்ப அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூல வந்து எங்களுக்கு என்ன இன்னொரு அனுபவம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னா, ஆ நாங்க வந்து எங்களுக்கு இது இப்ப அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து ரீட் பண்ணி கொண்டு போகக்குள்ள, ஓகே இவங்க இந்தந்த செக்மெண்ட்ட மட்டும் தான், இந்தந்த அப்படி இல்லாட்டி வேரியபிள்ஸ மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ப இத விட வந்து இன்னும் இருக்கு. ஸோ அப்ப நான் ஃபியூச்சர்ல வந்து இந்தந்த விஷயங்கள வந்து இன்னும் ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாரியான விஷயங்கள வந்து இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குது. அதுதான் க ஆன ஓகே. ஸோ அடுத்தது வந்து இந்த அவாய்ட் த ரிப்பீட்டிங் வொர்க். அதாவது வந்து இந்த ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷன் சொல்லி சொன்னா, ஓகே நாங்க அந்த ரிசர்ச் வந்து அந்த ரிசர்ச்ல இருக்கிற விடுபட்ட குறைகள் எல்லாம் வந்து இன்னொருக்கா ஃபியூச்சர் ரிசர்ச் இப்ப நாங்க ஒரு ரிசர்ச் ஒண்ணு செய்யக்குள்ள வந்து, அதுல அந்த குறைபாடுகள் எல்லாம் வந்து தெளிவா பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே இப்ப எதிர்காலத்துல இந்த மாரி ரிசர்ச் ஒண்ணு தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது டு அவாய்ட் த ரிப்பீட்டிங் ஒர்க் ஆஃப் த ஆல்ரெடி அண்டர்டேக்கன். அப்ப அதாவது வந்து இந்த இப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூ நாங்க ரிவ்யூ தியரிட்டிக்கல் பார்க்கறதுக்கான ரீசன் வந்து இன்னொரு அடுத்தது நன்மை அப்படிங்கிற ரீசன் என்ன சொல்றது? அட்வான்டேஜ்ன்னு கூட நாங்க சொல்லலாம். டு த அ ஓகேயா. ஸோ அப்ப அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வந்து என்ன அண்டர்டேக்கன். அதாவது ரிப்போர்ட்டிங் வொர்க் இஸ் ஆல்ரெடி அண்டர்டேக்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாங்க ஆல்ரெடி வந்து என்னது அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப ஒரு ஒரு சொன்ன லிட்ரேச்சர் ரிவ்யூ நாங்க பார்க்கக்குள்ள வந்து திரும்பவும் நாங்க எங்க ரிசர்ச் செய்யக்குள்ளயோ, நாங்க ரிசர்ச்லயே வந்து அதே விஷயத்த வந்து அப்படி எழுதுறது இல்ல. ஸோ அவாய்ட் த ரிப்பீட்டிங் வொர்க் ஆஃப் ஆல்ரெடி அண்டர்டேக்கன். டு புரொவைட் த இன்சைட் இன்டு த ஸ்ட்ராட்டஜிக் ஆர் டெக்னிக் அப்ரோச்சஸ் டு யுவர் ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ். ஸோ அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு சிறந்த இந்த கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து நாங்க ரீட் பண்ற மூலமா வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அதாவது வந்து ஒரு தந்திரோபாயம் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கும். எங்களோட ரிசர்ச்ன்ற ஆப்ஜெக்டிவ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து நார்மலா பேசிக்கா வந்து இந்த கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர் ரிவ்யூன்ற வந்து ஆ என்ன சொல்றது? நன்மைகள்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. ஓகே. அடுத்தது பாருங்க. The distinguish the difference between the primary data and secondary data with the example. ஓகே. அப்ப இந்த பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து வேறுபடுத்தி காட்ட சொல்றாங்க. ஓகே. பாருங்க. The distinction between the quantitative and qualitative dataன்னு சொல்லி இருக்கு. பாருங்க. The difference between the primary data and secondary data. அப்ப பிரைமரி டேட்டான்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியும். முதலாம் தர தரவுகள். செகண்டரி டேட்டான்னு சொல்லி சொன்னா 2ஆம் தர தரவுகள். அதுதான் பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டான்னு சொல்லி நாங்க நார்மலா சொல்லுவோம். அப்ப பாருங்க, இந்த பிரைமரி டேட்டா வந்து யூஸ் பண்ணும் பொழுது இட் இஸ் தட் த இன்ஃபர்மேஷன் தட் ஆர் த ரிசர்ச்சர் ஒப்பீனியன் த இம்செல்ஃப். அதாவது நாங்க நேரடியா எங்களுக்கு தேவையான எங்களோட ஆய்வுக்கு தேவையான தரவு தகவல்களை பெற்றுக்கொள்றது தான் வந்து பிரைமரி டேட்டா சோர்சஸ். சரியா? செகண்டரி டேட்டா ஓகே 1 மினிட். ஓகே.
ஸோ அதுக்காக வந்து பாருங்க இந்த கொஸ்டின் ஒப்சர்வேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டின். அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான கொஸ்டின் வந்து கலெக்ட் பண்ணுறது, ஒப்சர்வேஷன் பண்ணுறது, நேர்காணல் செய்யறதெல்லாம் பிரைமரி டேட்டா. எக்ஸாம்பிள் செகண்டரி டேட்டான்னு சொல்லி சொன்னால் ஆல்ரெடி வந்து தேடி வச்சிருப்பாங்க இன்ஃபர்மேஷன். அதை எங்களோட ரிசர்ச்க்கு வந்து தேவையான ஆவணங்களை மட்டும் நாங்கள் ரிஃபர் பண்ணி வந்து என்ன செய்யறதுன்னா நோட் எடுத்துக்கொள்றதுன்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் செகண்டரி டேட்டா. இப்போ நாங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்யக்குள்ள வந்து புக் ரிஃபர் பண்ணுறது, இன்டர்நெட் பார்க்குறது, பேப்பர்ஸ் பார்க்குறது, ஆர்டிக்கல் பார்க்குறது, நோட்ஸ் வியூ பண்ணுறது, யூடியூப்ல எல்லாம் தேடி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயம்